சிந்திக்க வைக்கும் ஜென் கதை. அவர்கள் மிக அந்யோன்யமான தம்பதி. மனைவி செத்துப்போகிற போது கணவனிடம், எனக்கு பிறகு இன்னொருத்தியோடு நீ இருப்பதை என்னால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை. அப்படி ஏதாவது முயன்றால் ஆவியாக வந்து உனக்கு தொல்லை கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டு செத்து போய்விட்டாள். கணவன் 3 மாதங்களுக்கு சத்தியம் தவறாமல் இருந்தான். ஆனால் சீக்கிரமே ஒரு அழகான பெண்ணுடன் நட்பு ஏற்பட்டு அது காதலாக மலர்ந்தது. அன்றிலிருந்து தினமும் ஆவி வர ஆரம்பித்தது. அவன் அந்த பெண்ணுடன் பேசியது, அவளுக்கு வாங்கி தந்த பொருட்கள், எந்த நேரத்தில் எந்த இடத்தில் சந்தித்தார்கள் என்பதையெல்லாம் புட்டு புட்டு வைத்தது. நண்பர்களிடம் சொல்லி வேதனைப்பட்ட போது ஒரு ஜென் குருவை போய் பார்க்கும்படி அவர்கள் யோசனை சொன்னார்கள். அதன்படியே ஒரு ஜென் குருவிடம் சென்று எல்லாவற்றையும் சொன்னார். சரிதான், ரொம்ப சாதுரியமான ஆவிதான், எல்லா விவரமும் சொல்கிறதே. ஒரு காரியம் செய், இன்றைக்கு ஆவி வரும்போது ஒரு கை நிறைய புளியங்கொட்டையை வாரிக்கொள். இதில் எத்தனை புளியங்கொட்டைகள் இருக்கின்றன என்று கேளு. இதற்கு சரியான பதிலை ஆவி சொல்லிவிட்டால் இனி உன்னை தொந்தரவு செய்யாது என்றார் குரு. அன்றைக்கும் ஆவி வந்தது. என்ன, ஜென் குருவிடம் யோசனையெல்லாம் கேட்கிற போல் இருக்கிறதே என்றது வந்ததும் வராதமாய். இவ்வளவு தெரிந்த நீ இதில் எத்தனை புளியங்கொட்டை இருக்கிறது என்று சொல்ல என்று ஒரு பிடி வாரினான். ஆவியிடமிருந்து பதில் இல்லை. அதற்கப்புறம் அது வரவும் இல்லை. என்ன இது, ஆவிகளுக்கும் கணக்கில் வீக்கு என்பதுதான் நீதியா? இல்லை, அவனுக்கு தெரிந்ததெல்லாம் ஆவிக்கு தெரிந்திருக்கிறது. அவனுக்கே தெரியாதது ஆவிக்கு தெரியவில்லை. அப்படியென்றால் ஆவி என்பது அவனுடைய மன பிராந்தி, அதாவது இல்லூஷன். இதை நேரடியாக சொன்னால் அவன் ஒப்புக்கொள்ள போவதில்லை. இனி வராது என்று மனப்பூர்வமாக நம்பிய போது அந்த பிரம்மையிலிருந்து அவனால் விடுபட முடிந்தது. கிராமங்களில் பேய் ஓட்டுவது கூட இதை மாதிரி ஒரு மேக் பிலீவ் ரகம்தான். ஆனால் அது ரொம்ப நன்றாக வேலை செய்யுது.